இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல வந்து எப்படி செக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்றது தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ், டேலி, எக்ஸல் இது ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல வந்து எல்லாருமே வந்து சீரியல் நம்பர் கோபி, அபி, ராஜேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒர்க் ஸ்டேட்டஸ் இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணலை அப்படின்றது நாட் ஃபைல்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து இப்போலாம் வந்து ஓல்டு ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக பண்ணோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக தான் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு செக் பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பாக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த டெவலப்பர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெவலப்பருக்குள்ளே தான் வந்து இருக்கும். அது வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுனா இந்த ஃபைல்ஸில் போயிட்டு ஆப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கும். அதில் போனீங்கன்னா இங்கே வந்து டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டெவலப்பர்ஸ் வந்துடும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து என்ன பண்ணால் இப்போ டெவலப்பர்ஸ் உள்ளே போயிட்டு இன்செர்ட்டில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுன்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ சைஸ் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். இப்போ அது செக் பாக்ஸ் வந்து நேம் வந்து ஸ்டேட்டஸ், அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரி கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது பட்டன்டே நம்மளுக்கு வந்து இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம வந்து இப்போ இவங்க ஸ்டேட்டஸ் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம இவங்க ஒரு டிக் போட்டுக்கலாம். இன்கேஸ் முடிக்கலன்னா நம்ம டிக் போடாமல் விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாகவும் இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபைல்டு நாட் ஃபைல்டுன்னு போடலன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஷீட்டில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து மை ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் அதில் வந்து கஸ்டமைஸில் போயிட்டு இந்த சைடில் இந்த ரைட் சைடு மெயின் டேபிளில் வந்து இங்கே கீழே வந்து டெவலப்பர்னு சொல்லியிருக்கோம். அந்த டெவலப்பர் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஓகே பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இன்செர்ட்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஹோம் இன்செர்ட்டில் வந்து டெவலப்பருக்குள்ளே வந்து இன்செர்ட்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே டூல் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு எவ்வளோ சைஸ் வேணுன்ற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து செக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஒன்ஸ் வந்து அது சேவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சேவ் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் எந்த மாதிரின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நேமோ ரீநேம் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆயிடுச்சு. நமக்கு ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு அதே வேணும்னா நம்ம அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு அடுத்தது Ctrl+V நம்மளுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து Ctrl+V கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செக் பாக்ஸ் வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸல் அண்ட் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸலை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது எக்ஸலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.